எல்லோருக்கும் வணக்கங்க. நான் நவநீத குருக்கள் பேசுகிறேன். ஆடிப்பூரம் நாளைக்கு சிறப்பாக நடைபெற இருக்கிறது. உலகெங்கும் இந்த ஆடிப்பூரம் சிறப்பாக கொண்டாடுவாங்க. ஏன்னா ஆண்டாள் நாச்சியார் அவதரித்த தினம் மகாலட்சுமியோட அவதார தினமாக எல்லோரும் கொண்டாடுவார்கள். அதை பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு வரல, இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் எல்லாருக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நல்ல விஷயம் எல்லாருக்கும் போய் கிடைக்கட்டும். சூடி கொடுத்த சுடற்கொடியாள் என்று சொல்லக்கூடிய ஆண்டாள் ஆடிப்புறத்தில் அவதரித்தாள். அதாவது அந்த துளசி கூட்டமாக இருக்கக்கூடிய தோட்டத்திலே அவர் ஒரு குழந்தை சின்ன குழந்தை, பெண் குழந்தை கத்துறதை பார்த்துட்டு பெரியாழ்வார் அந்த குழந்தைய எடுத்துகிட்டு வந்து வளர்க்குறாரு. அதான் அன்றைக்கி தான் அம்மா அவதரிச்சதாக சொல்கிறாங்க. அப்போ அந்த அம்பாளுடைய அனுகிரகம் அப்படின்னா பெருமாளுடைய பக்தி ஒன்று தான் அவள் ஆண்டாளுக்கு, வேறு எதுவுமே இல்லை. ஆண்டாள் பெருமாளே நினச்சி பெருமாள்கிட்டே நம்ம ஐக்கியமாகணும் அப்படிங்கிற ஒரே எண்ணம் தான். வாரணமாயிரம் சூழ வலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்றதில் பூரண பொற்கூடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்டக்க நான் கண்டேன் தோழினான். இது மாதிரி நான் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி கனவு கண்டேன் கண்டேன்னு சொல்லிவிட்டு கடைசியாக பங்குனி உத்திரத்து அன்னைக்கு பெருமாள்கிட்ட போய் சேர்ந்துட்டா ஆண்டாள் நாச்சியார். அதனால் இந்த ஒரு முக்கியமான அந்த ஆடிப்புறத்தில் பெண்கள் எல்லோரும், கல்யாணமாகாத பெண்கள் எல்லோரும் ஆண்டாளை நினச்சி உன்னுடைய திருவடிகள் நாங்கள் தொழுகிறோம். ஆண்டாள், நீங்கள் அம்பாளுடைய அனுகிரகத்தில் ஆண்டாள் நிச்சயமாக எங்கள் கல்யாணத்துக்கு அனுகிரகம் பண்ணணும், அம்பாளுடைய அனுகிரகத்தில் எல்லா தோஷங்களும் நீங்கணும் அப்படின்னு நினச்சி ஆண்டாளுடைய அந்த வாரணமாயிரம் மாலை 10 பாடல்களும் சிறப்பாக பாடி ஆண்டாளுக்கு சிறப்பு பூஜைகள் நாளைக்கு செய்து அவளுக்கு வளைகாப்பு கூட நாளைக்கு போட்டு விடலாம். வளைகள்லாம் போட்டு விட்டு அம்பாளுக்கு சிறப்பாக, ஏன்னா வளைகாப்பு போடுறதுங்கிறது அந்த ஆடி பூரத்தில் ஒரு சிறப்பு. அம்பாளுக்கு எல்லாம் வளையல் மாலை கட்டி அம்பாளுக்கு போட்டு சிறப்பாக எல்லாரும் அம்பாளுடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொள்ளலாம். அம்பாளுடைய அந்த 108 நாமாவளிகள் நான் கூட அந்த ஒரு யூடியூப்பில் முதல்ல போட்டிருக்கேன். அந்த லிங்க்கு கூட கொடுத்துருக்குறேன். அது வேணுங்கிறவா அதை நாளைக்கு அதை போட்டு கேளுங்க. ஆண்டாளுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். கிடைச்சா நிச்சயமாக திருமணம் எல்லாருக்கும் சிறப்பாக நடக்கும். வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும். லட்சுமி கடாட்சத்தோட சகல சௌபாகியங்களும் உங்களுக்கு கிடைக்கும். ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமோ நமஹ. திருஆடி பூரத்து உதித்தாளை வணங்குவோம்.